இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மாநாடு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மாநாடு இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு அப்பாவியை பிடிச்சி கொண்டு போய் பிளாக்மெயில் பண்ணி நடக்கிற மாநாட்டில் நீ முதலமைச்சரை சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லுது. அந்த அப்பாவியா ஹீரோ போய் மாட்டிக்கிறாரு. அந்த ஹீரோவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, முதலமைச்சரை சுட்டுக்கொண்டா இது ஒரு பெரிய மதக்கலவரமாக ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதக்கலவரத்தையும் தடுக்கணும், முதலமைச்சரையும் காப்பாற்றணும், இந்த முதலமைச்சரை கொள்றதுக்கு தூண்டக்கூடிய இந்த குரூப் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை தான் டைம் லூப் முறையில் சொல்லியிருக்காங்க. இந்த டைம் லூப் முறையில் ஹீரோ ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணும்போதும் தோல்வி அடைஞ்சு மறுபடியும் படுத்துடுறாரு. மறுபடியும் அவர் முழிக்கும் போதெல்லாம் எப்பா ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் படுத்துடுறான். ஏன்னா இவர் இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நேரம் இப்போ கதையில் சொல்ல வரல. இவர் நோக்கத்தை இவர் சொல்லும்போது ஆடியன்ஸ் ரொம்பவே டயர்டாகிடுறாங்க. ஆனால் வில்லன் அப்படி இல்லை. வில்லனுடைய நோக்கம் என்னன்றது தெளிவாக இருக்கிறதுனாலையும் அந்த கேரக்டரை கரெக்டாக வடிவமைச்சதுனாலையும் எஸ்.ஜே. சூர்யா இடைவேளையிலேருந்தே நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இடைவேளைக்கு பிறகு எஸ்.ஜே. சூர்யா ஒவ்வொரு வாட்டியும் எந்திரிக்கும் போதும் ஆடியன்ஸு அந்த சுவாரஸ்யமாக அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒய்ஜி மகேந்திரன், சிம்பு, எஸ்.ஜே. சூர்யா 3 பேரும் வர சீன்லாம் ரொம்பவே நல்லா ரசித்தாங்க. படத்தில் இவங்க எடுத்துக்கிட்ட கதை என்னமோ அதை நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கதை 2.5 மணி நேரத்துக்கு தாங்கலை. அந்த அளவுக்கு கதையில் சரக்கு இல்லை. காரணம் என்னென்னா, ஹீரோ முதலமைச்சரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் படம் பார்க்குற எவனுக்குமே அந்த எண்ணம் வரவே இல்லை. அது என்னென்னா, அந்த இவங்களால் குறிவைக்கப்படுற அந்த முதலமைச்சர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அவர் ஒரு காமராஜர் மாதிரி ஒரு அருமையான ஆள் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்குறவன் இப்படியாப்பட்டவர் சாகக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆனால் இவருக்கான பின்னணியை பற்றியோ அவரை பற்றி எதையுமே சொல்லாமல் இந்த கதையை கொண்டு போனதுனால படம் பார்க்குறவன் இவர் இருந்தான்னா செத்தானான்ற மாதிரி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். துப்பாக்கி கதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த படத்தில் ஹீரோ ஜெயிக்கணும்னு நம்ம நினைக்கிறத விட இந்த வில்லன் எந்த காரணத்தை கொண்டு ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரியான உணர்வை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுட்டாங்க. இந்த படத்துக்கு டெக்னீஷியன்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படமே நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த படம் ஒரு சிக்கல் பிடிச்ச கதை. இதை கொஞ்சம் தப்பி இருந்தாலும் எவனுக்குமே புரிஞ்சிருக்காது. இது ஓரளவுக்காவது இன்றைக்கி புரியறதுக்கு காரணம் இந்த படத்தோட எடிட்டிங் தான் சொல்லணும். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. இப்போவே இந்த படம் பாதி பேருக்கு புரியலன்றது வேறு விஷயம். இந்த டீமில் சிம்புக்கு யார் ட்ரெஸ்ஸர்னு தெரியல, ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுருக்காரு. எப்போ பார்த்தாலும் முன்னால் நெத்தியில் ஒரு 4 முடி வந்து விழுந்துட்டுருக்கு. அது ஒன்று வெட்டி விட்டுருக்கணும், இல்லாட்டி படியை வேறு சீவி விட்டுருக்கணும். வழக்கமாக அரைச்சமாகவே அரைக்காமல் புதுமையாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த புதுமையான முயற்சியை கூட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டைம் லூப் மூவி அப்படின்னு சொல்லி போன வாரத்திலலாம் கூட ஒரு படம் வந்துருந்துச்சு. அதுக்கு முந்தி கூட ஒரு படம் வந்துருந்துச்சு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் தமிழ் சினிமாவிலே முதல்ல டைம் லூப் கதையை சொன்னது தமிழ் டாக்கீஸில் தான் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப தாழ்மையோடு சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய கண்ணியும் 3 களவாணியும் படத்துடைய ரிவ்யூவில் அந்த கதையை சொல்லியிருந்தோம். நீங்களே கேளுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ இந்த டைம் லூப்லாம் எப்படி இந்த படத்தில் ஆரம்பிச்சுது, எங்கே முடிஞ்சுது அப்படின்றதுக்கெலாம் இவங்ககிட்டலாம் கதையே இல்லை. ஆனால் நம்ம கதையில் ஃபவுண்டேஷனோட பவுண்டோட ஸ்கிரிப்டாக நாங்கள் அதை சொல்லியிருப்போம். நீங்களே பாருங்களேன். இது ஒரு டைம் லூப் ரிவ்யூவாக நினச்சிங்களேன். ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. உடனே ஒரு முனிவரை போய் பார்த்தாங்க, சுத்திதானந்த சுவாமிகள் அப்படின்றவர். அவரை போய் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு 16 குழந்தை பிறக்கும், அதுவும் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும், வீடு வாசலோட சுகமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஆஹா, சாமியார் சொன்னது சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சாங்க. சுத்திதானந்த சுவாமிகள் அவர் பேரை ஞாபகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 2வது குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு பார்த்தா சுத்தின்னு வச்சுட்டாங்க. அப்புறம் 3வது குழந்தை ஒன்று பிறந்துச்சு, அதுக்கு சுத்தின்னு வச்சுட்டாங்க. இப்படி 16 குழந்தைக்கும் 16 சுத்தி பேர் வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் சாமி சொன்ன மாதிரியே நல்லா வசதி ஆகிட்டாங்க. சொந்தமாக வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்டின உடனே வீட்டில் முதல்ல சாமியுடைய ஃபோட்டோ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, நடு ஹாலில் ஆணி அடிக்கணும்னு சுற்றி தரனா சுற்றி கிடைக்கல. உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டு பிள்ளையை அனுப்பி சுற்றி வாங்கிட்டு வர சொல்லிடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த அம்மா பெரிய சுத்தியை கூப்பிட்டு, டே சுற்றி
சுற்றி சாமி போட்டோ மாட்டுறதுக்காக சுற்றி வேணும்னு உங்கள் அப்பா கேட்டார். அதனால் எங்கே சுற்றி எப்படி சுற்றி வாங்கிட்டு வருவோ தெரியாது, வரும்போது சுற்றியோட வாடா அப்படின்னு சொல்லி சுற்றி அனுப்பி வச்சாங்க. சுற்றி பார்த்துருக்கான், கிடச்சதா கிடைக்கலன்னு தெரில. ஆனால் ஆள் வீட்டுக்கு மட்டும் வரல. உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி போய் போன சுற்றி எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு 2வது பையனை கூப்பிட்டு, டே சுற்றி வாங்குறதுக்கு அனுப்புனேன், சுற்றி எங்கே போய் சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, நீ எங்கே சுற்றி எங்கே எப்படி சுற்றி இந்த சுற்றியை கண்டுபிடிச்சிட்டு வருவோ தெரியாது, வரும்போது சுற்றியும் கூப்பிட்டுக்கிட்டு சுற்றியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சுற்றி அனுப்பி வச்சாங்க. சுற்றி போனவன் எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல, அவனும் வந்து சேரல. உடனே டென்ஷன் ஆகி போன அம்மா 3வது பையனை கூப்பிட்டு, டே சுற்றி அனுப்புனேன், சுற்றி வாங்க போனேன், சுற்றி எங்கே போனான்னு தெரில, அவனை போய் பார்த்து கூப்பிட்டு வர்றதுக்கு சுற்றி அனுப்புனேன், அவன் எங்கே போய் தெரிஞ்சான்னு தெரில. ஆமா, அப்பதானே ஒரு டென்ஷன் பில்டப் ஆகும். அவங்க ஏத்தி விட்டு டென்ஷன் இன்னும் குறையல. ஹலோ, நீங்க லைட் ஆஃப் பண்ணுங்க. விட்டா இன்னும் ஒரு 4 நாளைக்கு கதை சொல்லிட்டே இருப்பா. புறக்கதையும் கேளப்பா. அது வேணாப்பா, அப்பா லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏய், கதையை கேட்டல எப்படி 3 சுத்துக்கே தலையெல்லாம் சுற்றி போயிருக்குமே. இவங்க என்ன பார்ட் 2க்கு லீடு கொடுக்குறது, 2வது ஜென்மத்துக்கே லீடு கொடுத்து கதையை எழுதி வச்சிருக்கேன் பாரு. ஆனால் ஒன்றுப்பா, கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த கதையெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்க. என்னது கோடி ரூபா கொடுத்தாவா? வெறும் 30 ரூபா கொடுத்தா 3 நாள் கண்ணு முழிச்சு வேலை பார்க்கும் இந்த நாய். கோடி ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாரும்ல. பேச்ச பார்த்தீங்களா? பாஷாவை நம்ம புதைக்க போறது இல்லை, விதைக்க தான் போறோம். இவனுங்க பொந்த வச்சு விளையாட்டு காட்டுறானுங்கண்ணா. மதத்தை நம்புறவனு கோச்சிக்க மாட்டான், மதத்தை நம்பி பொழப்பு நடத்துறான் பத்தியா, அவன் தான் கோச்சிக்குவான். சதீஷ் செல்வகுமார் இயக்கத்தில் ஜி டில்லிபாபு தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர் டிசம்பர் 3 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். டாக்டர் பிரகபால் இயக்கத்தில் பிரேமகிருஷ்ணதாஸ் தயாரிப்பில் மட்டி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் என்ற 6 மொழிகளில் டிசம்பர் 10 அன்று உங்கள் அபிமான தியேட்டர்களில் வெளியாகிறது. அர்ஜுனன் ஏக்கலைவன் இயக்கத்தில் ஊமை சென்னை டிசம்பர் 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மனோவே கண்ணதாசன் இயக்கத்தில் இறுதி பக்கம் உங்கள் அபிமான திரையரங்குகளில் விரைவில்.